ஃபைண்ட் 20% ஆஃப் 30% ஆஃப் 40% ஆஃப் 50% ஆஃப் 100 என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. அப்போ 20%னாவே சொல்லியிருக்கேன், டிவைட் பை 100 எழுதிக்கணும். ஓகேங்களா? இன்ட்டு ஆஃப்னா மல்டிபிள் 30% இருக்கு, இப்போ 30 பை 100 எழுதுங்க. இன்னொரு ஆஃப் இருக்கு, மல்டிபிள் போடுங்க. 40% இருக்கு, இப்போ 40 டிவைட் பை 100 எழுதுங்க. அப்புறம் ஆஃப்னு இருக்கு, இன்னொரு மல்டிபிள் போடுங்க. 50% இருக்கு, இப்போ 50 டிவைட் பை 100 அப்படின்னு எழுதுங்க. இன்னொரு ஆஃப் போட்டு 100 இருக்குது, இப்போ மல்டிபிள் போட்டு 100 எழுதுங்க. அங்கே எதுவும் பர்சன்டேஜ் இல்லை, அதனால 100 மட்டும் எழுதுனா போதும். சரி, எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போதும். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். ஒரு 100 இருக்குது, 2 0 இருக்குது மேலே, 2 0 இங்கே கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல். மீதி மட்டும் எழுதுங்க. இப்போ 2 பை 10 இன்ட்டு 3 டிவைட் பை 10 இன்ட்டு 4 இன்ட்டு 5. சரிங்களா? இதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இதை மல்டிபிள் பண்ணுங்க. 4 பை 20, 20 இன்ட்டு 3 60, 60 இன்ட்டு 2 120 வரும். 120 டிவைட் பை கீழே என்ன வரும், 10 இன்ட்டு 10 100 அப்படின்னு. ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 12 டிவைட் பை 10 அப்படின்னு ஒரு 0 தான் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், 1.2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஒரு 0 இருந்தால் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். 1.2 ஆன்சர் எங்கே இருக்கு பாரு, பி ஆன்சர்.